ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து வருகிறார். எண்ணிலடங்கா அந்த தேவனுக்கு எவ்வளவு துதி செலுத்தினாலும் அது போதாதையா. நம்மை அழைத்து வந்த பாதைகள் எல்லாம் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும். அவரை துதிப்போமா? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை நம் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனி தூறலும், காட்டேனில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆகா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இம்மட்டும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள். எவைகளை பார்க்கிலும்? ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்டவைகளையே பரமபிதா போஷிக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் அவருடைய சாயலாய் படைத்த உங்களை பிழைப்பூட்டுவதும் போஷிப்பதும் அதிக நிச்சயம் அல்லவா? பின்பு ஏன் உடைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் கவலைப்படுவதனால்? எண்ணி பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது போய் பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. எவ்வளவாய் போஷிக்கிற தேவன் தான் படைத்தவைகளில் தன்னை போல் உருவாக்கிய மனிதனை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்மை கைவிடுவாரோ? உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். என் சுவாசம் நீர் ஐயா, என் பேச்சு நீர், என் மூச்சு நீர், என் எண்ணம் சிந்தை ஏக்கம் எல்லாம் நீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எண்ணிலடங்காத அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பிழைப்பூட்டுவார், உங்களை வழி நடத்துவார். இந்த சமுத்திரத்தின் இந்த ஜலத்தில், இந்த ஆகாயத்தில் பறக்கும் அத்தனை பறவைகள், காட்டில் வாழும் எல்லா ஜந்துக்களுக்கும் அவர் போஷிப்பு பிழைப்பூட்டி நடத்துவார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நீங்கள் கவலைப்படும் பொழுது, நீங்கள் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, போராட்டங்களோடு இருக்கும் பொழுது, தேவையோடு இருக்கும் பொழுது, உங்களது தேவைகளை சந்திக்காமல் எப்படி இருப்பார்? நிச்சயமாக அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசியுங்கள், நன்றி செலுத்துங்கள், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அருமை தகப்பனே,
எங்களுக்காக இந்த பூமியில் வந்த எங்கள் அன்பு ராஜாவே, உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். விலையேறப்பெற்ற அன்பப்பா, ஒரே குமாரனை தந்து எங்களை மீட்டுக் கொண்ட அன்பின் பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவாய் நீர் விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிற உமக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இரவும் பகலும் எங்களை காப்பாற்றி, எங்களை பிழைப்பூட்டி, எங்களை வழிநடத்தி, எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அந்த புதிய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படுவதாக. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் புகழும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.